இதுல ஆடுறாரு செமையா இருக்கு. இல்ல இல்ல இதுதான் வந்து ப்ரோமோல வந்திருக்கோம் நேரா மாதிரி. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சாய் அபிரிக்கர் இருக்காரு பாருங்க, அவரோட 3வது ஆல்பம் சாங் வந்து விட்டுருக்காரு மக்களே. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாட்டு பேர் என்னன்னா சித்திர புத்திரி. அந்த பாட்டு தான் மக்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மியூசிக் வீடியோ ஏற்கனவே வந்த 2 பாட்டும் வேற லெவல் இட்டு, அதே மாதிரி இந்த பாட்டும் வேற லெவல் இட்டு அடிக்கும் மக்களே. நான் ரொம்ப வெயிட் பண்றேன். அவரு பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லா பாட்டும் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகணும்னு தான் வந்துட்டு செய்யறாரு, சம்பவம் பண்றாரு வேற லெவலு. நான் ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கேன் பாத்தீங்களா வந்துட்டு இந்த பாட்டை பாக்குறதுக்கு. கொஞ்ச நாள் முன்னுக்கு வந்துட்டு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. நான் அந்த ப்ரோமோ நேத்து தான் பாத்துட்டு இருந்தேன் மக்களே. இன்னைக்கு போடலாம்னு நினைச்சேன், நேத்தே வந்துட்டு பாட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ப்ரோமோ நான் வந்துட்டு போடல மக்களே. நேரடியா இந்த பாட்டு பார்த்தலானால நான் வந்துட்டேன் மக்களே இப்ப ரியாக்ஷன் பண்றதுக்கு. அந்த ப்ரோமோல வந்து செமையா வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெஷரு கண்டுபிடிக்கிறேன்னு போய் இந்த பாட்டோட சீடியை கண்டுபிடிச்சி அந்த சீடி டக்குல போட்டு அந்த பாட்டு வந்துட்டு அந்த தீவில வரும் பாருங்க, அது செமையா இருந்துச்சு. விஷுவல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் மக்களே. சாய் அபிரிக்கரோட கண்ணுல வந்துட்டு இந்த பாட்டோட சில சீன்லாம் வரும், அது கூட வந்துட்டு அந்த பாட்டும் வரும் பாருங்க. கொஞ்சமா தான் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும் போது. பாட்டு எப்ப ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பா ரியாக்ஷன் பண்ணினோம்னு வந்துட்டோம் மக்களே. சின்ன போர்ஷன் தான், ஆனா வேற வைப்ல இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும் போது. கண்டிப்பா இந்த பாட்டும் வேற லெவல் ட்ரெண்டிங் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சிச்சு மகளே. அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு சாய் அபிரிக்கர் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர். 2 படத்துக்கு வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. ஒன்னு வந்துட்டு சூர்யானோட 45வது படத்துக்கு வந்துட்டு இவரு தான் மியூசிக் போட்டிருக்காரு. இன்னொன்னு என்ன படம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு லாரன்ஸரோட படம் மக்களே, எலிசில வருது பாருங்க, அந்த படத்துக்கும் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு மியூசிக் போட்டிருந்தாரு. எல்லா மியூசிக்கும் தரமா இருக்க போகுது. நான் ரொம்ப வெயிட் பண்றேன். கண்டிப்பா வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு வேற லெவல் மியூசிக் டைரக்டரா ஆறுவாரு. நான் ரொம்ப வெயிட் பண்றேன். கண்டிப்பா நடக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு இந்த பாட்டை பார்த்தலாம் மக்களே. இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுதுன்னு உங்க கூட சேர்ந்து இந்த பாட்டை பார்த்தலாம். பாக்குற முன்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல்ல வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த பாட்டை பார்த்தலாம். லெட்ஸ் கோ. அரவணையெல்லாம் கட்டுறாங்க. சித்திர புத்திரி பா. கது திறந்து ஒரு ரூமுக்கு போடுறாரு. இதுல மீனாட்சி சௌத்ரி இருக்காங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு ஹீரோனி இருக்காங்க பாருங்க. பாக்குறாங்க. என்னடா இது? செம போட்டோ தொட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாரு. வேற லெவலு. ஓ செமையா இருக்கு. பா இது வேற மாதிரி. இதுல ஆடுறாரு செமையா இருக்கு. இல்ல இல்ல இதுதான் வந்து ப்ரோமோல வந்திருக்கோம் நேரா மாதிரி. இல்ல இல்ல சம வாய்ப்பு. செமையா இருக்கு. அந்த லொகேஷனும் வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆகும் இந்த பாட்டு. அது அப்படி மாறுது பாருங்க, நல்லா இருக்கு.
ஏய் மியூசிக் செமையா இருக்கு. ஓ ராவி அப்படி போகுது பாருங்க, செம. ஓ நல்லா இருக்கு. பாதையில தனியா போறவள யாரோன்னு போனாளா, லட்சம் தொல்ல நிம்மதி காணவில்லை, நினைச்சே தூக்கம் இல்ல யாரோன்னு போனாளா. அது டான்ஸ் ஸ்டெப் நல்லா இருக்கு பாருங்க. அம்மா வைப்பு ஓடிட்டாரு. செம்ம வேற லெவலு, வேற மாதிரி மக்களே. விஷுவல் வெறித்தனமா இருந்துச்சு இந்த பாட்டுல. குறிப்பா இந்த பாட்டுல வர்ற எல்லா லைனும் வேற லெவல்ல இருக்கு. ரிலீக்ஸ் மக்களே செம்மையா இருக்கு. செம்மையா வந்துட்டு பாடியிருக்காரு சாய் அபிரிக்கர். ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. இதுக்கு முன்னுக்கு வந்த 2 பாட்டோட இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம வைப்பா இருக்கு. இதுல வந்துட்டு குத்து மியூசிக்கா வந்துட்டு நுழைச்சிருக்காரு. ஏற்கனவே 2 பாட்டு வந்துட்டு அது மெலோடியா தான் வரும். ஆனா இதுல குத்து மியூசிக்கை நுழைச்சி விட்டு செம்மையா சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. செம்ம வைப்புல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. கண்டிப்பா இந்த பாட்டு ட்ரெண்டிங் ஆகும் மக்களே. நான் அடிச்சு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு இந்த பாட்டு ட்ரெண்டிங் ஆகும் மக்களே. செம்ம வைப்பா இருக்கு. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. ஹெட்போன்ல கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கட்டமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ரூம்புக்கு போறாரு. அந்த ரூம்ல வந்துட்டு மீனாட்சி சௌதரி அவங்களோட அந்த போட்டோ இருக்கு. அந்த போட்டோ தொட்டுட்டோட அவரு வந்துட்டு மீனாட்சி சௌதரி இருக்கிற அந்த காலத்து கட்டக்கு போயிட்டு அங்க அந்த பாட்டை வந்து பாடுறாருங்க. அவர் பாக்குற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூவா இருக்கு. இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கான்செப்ட் செமையா இருக்கு. மீனாட்சி சௌதரி பாக்குறதுனால வந்துட்டு இவருக்கு வந்து தலை சுத்துது. அந்த மாதிரி தான் ப்ளூவா இருந்துச்சு பாருங்க. அவர் பாக்குற இடத்துலாம் கூட ஆடுறவங்களோட அந்த ஃபேஸும் வந்துட்டு ப்ளூவா இருந்துச்சு பாருங்க. அது செமையா இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த பாட்டை வந்துட்டு நல்ல குவாலிட்டியில வந்து பண்ணியிருக்காங்க மக்களே. பட்ஜெட்டும் நல்லா இருக்கிறனால தான் இவ்வளவு குவாலிட்டியா வந்திருக்கு. வேற மாதிரி மக்களே. அது மட்டும் இல்ல, ஒரு லொகேஷன் வந்து செமையா இருக்கு. ஒரு மண்ணு இடத்துல வந்து நடந்து போவாங்க பாருங்க. அந்த லொகேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வேற மாதிரி. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா வந்துட்டு சாய் அபிரிக்கர் வந்து செம்ம குத்து போடுறாரு. ஏற்கனவே வந்த 2 பாட்டுலயும் அவ்வளவு ஆடி இருக்க மாட்டாரு. ஆனா இந்த பாட்டுல வந்து செம்மையா குத்து போட்டு வேற லெவல் சம்பவம் பண்றாரு. செம்ம வைப்பா இருக்கு. கண்டிப்பா அடுத்த பாட்டுல வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணுவாரு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மக்களே. சாய் அபிரிக்கர் பாத்தீங்கன்னா வந்துட்டு பாட்டுல இருந்த மாதிரி இல்ல மக்களே. அப்படியே ரோட்ல வேற மாதிரி இருக்காரு. இந்த 3வது பாட்டுல அப்படியே அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிரசன்ட்லாம் செம்மையா இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க. வேற லெவல்ல வந்து குத்து போடுறாரு. அது நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஒரு ஹீரோ மாதிரி இருக்காரு மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, சினிமாட்டோகிராஃபர் வந்து செம்மையா எடுத்திருக்காரு மக்களே. அதனாலதான் இவ்வளவு அழகா வந்திருக்கு. ஒரு ஷாட்லாம் அந்த மாதிரி இருக்கு மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனாட்சி சௌதரி இருக்காங்க பாருங்க. அவங்களோட லுக், அவங்களோட டான்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. காஸ்டியூம்லாம் செம்மையா இருக்கு. ராணி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து காட்டியிருக்காங்க அவங்கள. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு லவ் யாரு மேலனா சாய் அபிரிக்கர். அதனாலதான் வந்துட்டு அவங்களோட இடத்துக்கு வந்துட்டு சாய் அபிரிக்கரை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த போட்டோ தொட்டு கடைசியா பார்த்திருப்பீங்க. அது வந்து ஒரு கனவா வந்துட்டு சாய் அபிரிக்கருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா அது உண்மைதான் மக்களே. அது வந்து அழகா வந்து பண்ணியிருந்தாங்க.
பண்ணியிருந்தாங்க. இந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே, வேற லெவலே. மக்களே இந்த பாட்டு நான் கேட்கும்போது எப்படி எனக்கு தோணுச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆஃப்ரிக்கன் பாட்டு நான் நிறைய கேட்டிருக்கேன். அந்த ஆஃப்ரிக்கன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பாட்டுலயும் இருக்கு மக்களே, ஒரு வித்தியாசமா இருக்கு பார்க்கும்போது. ஆனா இது தமிழ் பாட்டு, அது செமையா செஞ்சிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி கான்செப்ட் வரணும், நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி மியூசிக் வீடியோ வேற லெவல்ல வந்து பண்ணணும். செம்ம மக்களே. சாயப் இருக்கர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா பாட்டும் தரமா கொடுக்கணும்னு அந்த மாதிரி தரமா வந்து வேலை செய்யறாரு. அதனால தான் தரமா வந்திருக்கு இந்த பாட்டு. அவர் ரொம்ப வெயிட் பண்ற மக்களே அடுத்தடுத்த அவரோட மியூசிக் வீடியோக்கு. வேற லெவல் மக்களே, நான் ஃபேன் ஆகிட்டேன் அவரோட மியூசிக் வீடியோக்கு. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 இடத்த வந்து காட்டியிருப்பாங்க. 3 இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த செட்லாம் வந்து செம்மையா போட்டிருக்காங்க, அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு மாறுறாங்க பாருங்க. அந்த நடுவுல வந்துட்டு அந்த டிரான்ஸ்லேஷன் வருது பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே, செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோ வந்து தொடராரு பாருங்க சாயப் இருக்கர், டக்குன்னு வந்துட்டு அவங்களோட இடத்துக்கு வந்துட்டு கூட்டிட்டு போயிருச்சு பாருங்க. அது நல்லா இருந்துச்சு அந்த கட்டம் பார்க்கும்போது. அதே மாதிரி தான் மக்களே ஒரு லொகேஷன் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் மக்களே இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம், அவ்வளவு விஷயம் வந்துட்டு இந்த பாட்டுல வந்து பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. இந்த பாட்டு எத்தனை வாட்டி கேட்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா வந்துட்டு சில லிரிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு விளங்காது, ஆனா இருந்தாலும் அந்த லிரிக்ஸ் கேட்கும் போது வேற வாய்ப்புல இருந்துச்சு. நீங்களே கேட்டிருப்பீங்க, நிறைய வாட்டி கேளுங்க, அது செம்ம வைப்பா இருக்கும். நான் இந்த பாட்டை நிறைய வாட்டி கேட்குவேன், நான் ஹெட்போன்ல கேட்டுக்கிட்டே இருப்போங்களே, அந்த மாதிரி தான் செம்ம வைப்பா இருக்கு. கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சாயப் இருக்கரோட பாட்டை. காஸ்டியூம், மியூசிக், விஷுவலு, எடிட்டிங் எல்லாமே தரமா இருக்கு. குறிப்பா வந்துட்டு சாயப் இருக்கர் இருக்காரு பாருங்க, அவரோட அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு மீனாட்சி சௌத்ரி அவங்களோட காஸ்டியூமா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு இவங்க கூட ஆடுறவங்களோட அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்துட்டு எப்படி அந்த காஸ்டியூம் எல்லாம் போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்துட்டு இந்த பாட்டுல வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல மக்களே, ஒரு கட்டத்துல வந்துட்டு திருப்புறம் வந்து அந்த போட்டோ வந்து தொடுவாரு, தொட்டு அவரோட அந்த ஆவி வந்து வெளியாகி உலகத்தெல்லாம் தாண்டி போவோம் பாருங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவலு, அந்த கான்செப்ட் செம்மையா இருந்துச்சு. டக்குன்னு வந்துட்டு அந்த ஆவி வந்து மீனாட்சி சௌத்ரி அவங்களோட அந்த பேலஸ் உள்ளுக்கு போயில வந்து ஒரு குத்துவாரு பாருங்க, யாருன்னா சாயப் இருக்கர் தான். டக்குன்னு ஏஞ்சி வருவாரு பாருங்க, அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற மாதிரி இருந்தாரு, ஒரு ஹீரோவா இருந்தாரு மக்களே, பார்க்க போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா மீனாட்சி சௌத்ரியை வந்து பார்க்கணும்னு அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டுல. இவர் வந்துட்டு மெலோடியும் செம்மையா பாடுறாரு, இந்த மாதிரி குத்து மிக்ஸ் பண்ணாவும் செம்மையா வந்து பாடுறாரு, வேற மாதிரி மக்களே. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம் இவரோட பாட்டை. 3 பாட்டும் தரமா கொடுத்துட்டாரு, 4வது பாட்டும் தரமா கொடுப்பாரு மக்களே. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது, எப்படி இருக்க போது கண்டிப்பா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த பாட்டு வந்து வேற லெவல் ட்ரெண்டிங் ஆகும், அதையும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம் மக்களே, எப்படி இருக்க போது என்ன மாதிரி ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னு கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சது நம்ம காமெண்ட்ல வந்து சொல்லுங்க மக்களே, நானும் பார்க்க போறேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல்ல வரப்போது, வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை மக்களே.